عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. القرآن السنة இந்த இரண்டும் அல்லாஹ்விடமிருந்து வஹியாக இறக்கப்பட்டவை. அல் கிதாப் அல் ஹிக்மா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டையும் சொல்வது நம்ம அல் குர்ஆனிலிருந்து பார்த்தோம். அல் கிதாப் அப்படிங்கிறது அல் குர்ஆன், அல் ஹிக்மா நபிக்கென்று இறக்கி வைக்கப்பட்ட அந்த தனிப்பட்ட ஞானம், அதுதான் நபியினுடைய பேச்சு செயல் ஆக வெளிப்பட்டது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-சுன்னா. அப்ப இந்த அல் குர்ஆன் அஸ்-சுன்னா இந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் முந்தைய வகுப்புகள்ல நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரண்டையும் இறக்கி வைக்குமாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து காபாவை கட்டி எழுப்பும் போது துவா செய்ததை நம்ம பார்த்தோம். அப்ப 4 விஷயங்கள் அந்த மக்களுக்கு தேவை என்று அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர வேண்டும் என்று கேட்டாங்க. அது அல்லாஹ் தன்னுடைய ரசூலை அனுப்பி அந்த ரசூல் மூலமாக இந்த 4 விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று அவங்க துவா செஞ்சாங்க. அந்த 4 விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய ஆயாத்தை ஓதி காண்பித்த திலாவத் செய்தல், அல் கிதாப் அதை கற்றுக் கொடுத்தல், அல் ஹிக்மா அதை கற்றுக் கொடுத்தல், அந்த மக்களை தஸ்கியா செய்தல். இந்த 4 விஷயங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூடவே கேட்கிறாங்க. இந்த 4 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு தந்தார்கள், அந்த மக்களுக்கு செய்தார்கள். அந்த ரசூல் மூலமாக அந்த மக்களுக்கு இந்த 4 விஷயங்கள் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த 4 விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். இதற்கு முன்னால் அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தாங்க. நேர்வழி இன்னது என்று அறியாதவர்களாகத்தான் அவங்க இருந்தாங்க. இந்த 4 விஷயங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த மக்களுக்கு நடந்து விட்ட பிறகு அவங்க எப்படி மாறுறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 164வது ஆயத்துல நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அல் முஃமினீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நேர்வழி இன்னது என்று அறியாத மக்களாக இருந்தாங்க. மிக தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 4 விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த மக்களுக்கு நடந்த பிறகு அவங்க என்னவா மாறினாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அல் முஃமினீன், அவர்கள் மூமின்களாக மாறினாங்க. அப்ப அல்லாஹ் யாரை மூமின்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லா காலத்திலும் மூமின் தான். அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கும்போது தான் அவங்க மூமினா இருந்தாங்க. அதற்கு பிறகு நபியினுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க ஈமானை இழந்துட்டாங்க, காஃபிர்கள் ஆயிட்டாங்க, நயவஞ்சர்கள் ஆயிட்டாங்க என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மனிதர்களுடைய எதிர்காலம் தெரியாது அப்படின்னு சொல்றதாக ஆகிடும். மனிதனுடைய கல்புல என்ன இருக்குதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாது, மனிதனுடைய எதிர்காலத்துல என்ன இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று அல்லாஹ்வை குறை சொல்வதாக ஆகிவிடும். ஏனால் அல்லாஹ்வுக்கு இதற்கு முன்னே நடந்ததும் தெரியும், இப்ப நடந்து கொண்டிருப்பதும் தெரியும், இனிமேல் நடக்கப் போவதும் தெரியும். அந்த காலம் என்பதே, நேரம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புத்தான். மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புத்தான். மனிதர்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை படைக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை, நபித்தோழர்களை பார்த்து, குறிப்பாக அல் முஹாஜிரூன் வல் அன்சார், அவங்க அந்த 2 தரப்பினரையும் பார்த்து என்ன சொல்றாங்க? அல் முஃமினீன். அப்ப எல்லா காலகட்டத்திலும் அவங்க மூமின்கள் தான். இது சம்பந்தமாக, இதை வலுப்படுத்தும் விதமாக உள்ள விஷயங்களை நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? குஃப்ர் அப்படின்னா என்ன? நிஃபாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நிஃபாக் என்றால் தமிழ்ல நயவஞ்சகம் என்று மொழிபெயர்ப்பாங்க. யாருக்கிட்ட நிஃபாக் இருக்கோ அவங்களுக்கு முனாஃபிக் என்று பெயர் என்று பார்த்தோம். நிஃபாக் இது குஃப்ருடைய வகைகளுள் ஒன்று. குஃப்ர்ல ஷிர்க் என்ற வகைதான் பரவலாக மக்களுக்கு தெரியும். ஷிர்க் செய்யக்கூடியவங்களை முஷ்ரிக் என்று சொல்லுவோம். இணை வைப்பாளர்கள், ஷிர்க் இணை வைப்பு, முஷ்ரிக் என்ற இணை வைப்பாளர்கள் என்று தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க. அப்ப இந்த ஷிர்க் என்பது குஃப்ருடைய வகைகளுள் ஒன்று. ஆனா குஃப்ர்ல அது ஒரு வகை மட்டும் கிடையாது. பல்வேறு வகைகளில் மக்கள் இஸ்லாமியை விட்டு வெளியேறுவாங்க, நிராகரிப்பை நோக்கி போவாங்க. உதாரணத்துக்கு இப்லீஸினுடைய குஃப்ர் சொல்லும். இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு சமமாக எந்த ஒரு இணையும் கற்பிக்கல. அல்லாஹ்வுடைய கட்டளை தன்னுடைய கர்வத்தின் காரணமாக, அகம்பாவத்தின் காரணமாக மறுத்தான். அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அவன் காஃபிர்கள் ஒருவராக ஆனான். எப்படி? அபா வஸ்தக்பர், அவன் கர்வம் கொண்டான், அதன் காரணமா சத்தியத்தை மறுத்தான். அப்ப இப்லீஸினுடைய குஃப்ருங்கிறது எப்படிப்பட்டது?
குஃப்ருல் இபா வத்தகப்புர் ம அத்தஸ்தீக். உண்மை இதுதான், சத்தியம் இதுதான் என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் தன்னுடைய கர்வம் அகம்பாவத்தின் காரணமாக அதை மறுத்தல். இது இப்லீஸினுடைய குஃபர். இப்படி பல வகையான குஃபர் உண்டு. ஃபிரௌனுடைய குஃபர் என்ன? ஃபிரௌன் வந்து தன்னையே ரப்புன்னு சொல்லிட்டா. இப்லீஸ் கூட அப்படி சொல்லவே இல்லை. அப்ப ஃபிரௌனுடைய குஃபருங்கிறது இன்னொரு வகை. அது மாதிரி சிலைகளை வணங்குதல் அல்லது அல்லாஹ் அல்லாத வேற எதையும் வணங்குதல், இது ஷிர்க். இது குஃபருடைய ஒரு வகை. நிஃபாக் அப்படிங்கிறது என்ன? இதுவும் குஃபருடைய ஒரு வகை. இவங்களுடைய உள்ளத்துல குஃபர் இருக்கும், ஈமான் இருக்காது. ஆனால் பேச்சிலையும் செயலையும் ஈமான் இருப்பதை போல காண்பித்துக் கொள்வார்கள். சாதாரணமான காலகட்டங்கள்ல நிஃபாக் உடையவங்க, முனாஃபிக், அவங்களதான் முனாஃபிக் என்று சொல்வோம். அவங்க எப்படி இருப்பாங்க? சாதாரணமான காலகட்டங்கள்ல அவங்களுடைய பேச்சும் செயலும் முஸ்லிம்களைப் போலவே இருக்கும். ஆனால் எப்பொழுது முஸ்லிம்களுக்கு இந்த ஒரு சோதனை வருகின்றதோ அல்லது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கின்றதோ அப்போ அவங்களுடைய உள்ளத்துல இருந்து அந்த குஃபுர் பேச்சிலும் செயலிலும் வெளிப்படும். அந்த நேரத்துலதான் வெளிப்படும். இப்போ முனாஃபிக்குடைய அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லி இருக்கிறான். உதாரணத்துக்கு அல் குர்ஆனுடைய 2வது சூரா சூரத்துல் பக்ரா. அது எப்படி ஆரம்பிக்குது? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இது குர்ஆன் அப்படிங்கறத என்னங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து 3 ஆயத்துகள்ல குர்ஆனை விளங்கக்கூடியவங்க யாரு? தக்வாவுடையவர்கள். அந்த தக்வாவுடையவங்களுடைய அடையாளங்கள் என்ன? அதுதான் 3வது, 4வது, 5வது ஆயத்துல வருது. அதற்கு அடுத்த 2 ஆயத்துகள், அந்த ஆயத்துல என்ன இருக்கு? 6வது 7வது ஆயத்துல காஃபிர்களுடைய ஒரு தனிப்பட்ட தன்மை என்ன அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 13 ஆயாத், 2வது சூரா சூரத்துல் பக்ராவினுடைய 8வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத் வரை, 20வது ஆயத் வரை முனாஃபிக்குகளுடைய அடையாளம் தான் சொல்லப்படுகின்றது. பாருங்க, தக்வாவுடையவங்களுடைய அடையாளம் 3 ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிச்சிட்டாங்க. காஃபிர்களுடைய பெரும் அடையாளத்தை 2 ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 13 ஆயாத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? முனாஃபிக்குகளுடைய அடையாளத்தை சொல்லிட்டாங்க. அப்ப முனாஃபிக்குகளை பற்றி தெளிவாக அல் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சூரத்துல் முனாஃபிகூன் என்று தனி ஒரு சூறாவே இருக்கு. முனாஃபிக்குகளுடைய தனிப்பட்ட அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிவாக சொல்றாங்க. இது அல்லாமல் அல் குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளில் ஸஹீஹ் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமிலும் பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப இதையெல்லாம் வச்சு முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபித்தோழர்கள் இருந்தாங்க. அந்த நபித்தோழர்களுக்கு இடையேத்தான் முனாஃபிக்குகளும் சுற்றி கொண்டு இருந்தார்கள். அதுக்காக நபித்தோழர்கள்ல முனாஃபிகள் கலந்துட்டாங்க, நபித்தோழர்கள் யாரு, முனாஃபிக் யாரு என்று நம்மளால பிரித்து காண்பிக்க முடியாது, பிரித்து பார்க்க முடியாது என்று இன்றைக்கு சிலர் உளறுகின்றார்கள். அது எந்த அளவுக்கு தவறானது என்பதை நம்ம போன வகுப்புல பார்த்தா, அது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு வருவோம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குடைய அடையாளங்களை யாருக்கு சொன்னாங்க? அந்த நபித்தோழர்கிட்ட தான் சொன்னாங்க. இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளங்கள், இவங்களுடைய விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சுட்டி காண்பித்தாங்க. அப்ப நபித்தோழருக்கு தெரியும், தங்களுக்கு மத்தியில சுற்றி கொண்டிருக்கக்கூடியவங்கள யாருக்கிட்ட இந்த அடையாளங்கள் இருக்கின்றன நன்றாகவே தெரியும். அப்ப நபித்தோழர்கள் தங்களுக்கு மத்தியில சுற்றி கொண்டிருந்தாலும் யார் உண்மையில ஈமான் கொண்டவர்கள், யார் நிஃபாக்கோடு இருக்கக்கூடியவர்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அவங்க முனாஃபிக்குகள் என்பதை அறிந்திருந்தாலும் அவங்களோட உள்ளத்துல குஃபுர் தான் இருக்கு, ஈமான் இல்லை, அவங்க அசல்ல காஃபிர்கள் தான் என்று அறிந்திருந்தாலும் நடைமுறையில அவங்களே முஸ்லிம்களாகத்தான் நடத்துவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடத்தினாங்க. அதைத் தொடர்ந்து நபித்தோழர்களும் முனாஃபிக்குகளை முஸ்லிம்கள் மாதிரி தான் நடத்துவாங்க. ஆனால் முஸ்லிம்களுக்கு எப்படி முக்கியமான பொறுப்புகளை தருகின்றார்களோ அந்த மாதிரி முனாஃபிக்குகளுக்கு தரமாட்டாங்க. மற்றபடி அவங்களை முஸ்லிம் மாதிரி நடத்திக்குவாங்க. இந்த உலகத்துல அவங்களுடைய தீர்ப்பு என்ன? முஸ்லிம் என்றுதான். அவங்களாகவே தங்களை காஃபியர்கள் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டாலே தவிர அவர்களை காஃபியர்கள் என்று நாம அறிவிக்க கூடாது, அறிவிக்க முடியாது. அவங்க முஸ்லிம் என்று தங்களை காண்பித்துக் கொள்ளும் வரை அவங்களை முஸ்லிம் மாதிரி தான் நடத்துவோம். ஆனா முக்கிய பொறுப்புகள் எதையும் அவங்கள்ட்ட தந்துரும். மறுமையில் அவங்களுக்கு உள்ள தீர்ப்பு என்ன? அவர்கள் காஃபிர்கள் என்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு கொடுப்பாங்க. காஃபிர்களிலே மிக மோசமான, மிக இழிவான காஃபிர்கள் அவர்கள் தான் என்று அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வரும். நரகத்துடைய மிக மோசமான, கொடுமையான, வேதனை தரக்கூடிய தண்டனை முனாஃபிக்குகளுக்கு தான். சரி, இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தனுடைய சுருக்கம். எதற்கு இதை பார்த்தோம்? 2 காரணங்களுக்காக. ஒன்று, நபித்தோழர்களை குறை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க.
அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவதற்கு சரியான வழி என்பது நபித்தோழர்கள் விளங்கிய முறைதான் என்று சொல்லும் பொழுது, நபித்தோழர்கள் விளங்கிய முறையில் நாம் விளங்கக்கூடாது என்று எதிர்வாதம் செய்யக்கூடியவங்க இருக்கிறார். அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள்ல ஒன்று, நபித்தோழர்களுக்கு மத்தியில முனாஃபிகீன் இருந்தாங்க. அதுல சஹாபா யார், உண்மையில ஈமான் கொண்டவங்க யாரு, முனாஃபிக்குகள் யார் என்று நம்மளால பிரித்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நபித்தோழருடைய விளக்கத்தை எடுப்பது என்பது தடுமாற்றத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா யார் முனாஃபிக் யார் மூமின் என்று பிரித்து பார்க்க முடியாது. நபித்தோழர் இரண்டும் கலந்து இருந்தாங்க என்று சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்திற்காக இதை நம்ம விரிவாக பார்க்க வேண்டியிருக்கு. நிஃபாக்னா என்னன்றதை பார்த்து நபித்தோழர்கள் எப்படி மூமின்களாக இருந்தார்கள், முனாஃபிக்குகள் எப்படி அதில் வேறுபட்டு இருந்தார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த நபித்தோழர்களை குறை சொல்லக்கூடியவங்க, இன்றைக்கு நபித்தோழர்களை குறை சொல்லக்கூடியவங்க, அவங்க பெயர்களே சொல்லணும். இதை தமிழகத்துல பரவலாக ஆக்கியது பி ஜைனுல் ஆபிதீன் உலவி, பிஜே என்ற அந்த ஒரு நபர். அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவருடைய அமைப்பே இருக்கு, NTF, நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்று. அதே போல இதற்கு முன்னால் அவர் உருவாக்கிய அவர் தலைமையில இருந்த அமைப்பு இருக்கு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், TNTJ. இன்றைக்கு அவர் அதுல இல்லைனாலும், கடந்த 5 வருஷங்களா இல்லைனாலும் அவருடைய அதே நிலைப்பாடு தான் TNTJக்கும் இருக்கு. நாங்க நபித்தோழர்களை மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நபித்தோழருடைய வழியை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இதே வாதங்களைத்தான் அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. அதே போலத்தான் அதே மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் தௌஹீது பேசக்கூடியவங்கல்ல, இந்த பிஜேவினுடைய அந்த வழியை பின்பற்றியவர்கள், அந்த விளக்கங்களை எடுத்துக்கொண்டவர்கள், அவங்க என்ன பேசுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள் எப்படி நபித்தோழர்களை தாக்கினார்களோ, நபித்தோழர்களை குறை சொன்னார்களோ, அதே வாசகங்களோடு, அதே வார்த்தைகளோடு, அதே குற்றச்சாட்டுகளோடு தௌஹீதுவாதிகள் இன்றைக்கு முன் வர்றாங்க. அதாவது தௌஹீத்வாதிகள் நபித்தோழர்கள் விஷயத்துல வைக்கக்கூடிய அந்த வாதம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள் வைத்த வாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை சரி செய்யணும். யார? தௌஹீத்வாதிகளை சரி செய்யணும். ஏன்னா குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? அவங்க தங்களை அறியாமலேயே இப்படி ஒரு தடுமாற்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. முனாஃபிக்குகளுடைய அதே வாதத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. முனாஃபிக்குகள் என்ன சொல்லி சஹாபாவை நபித்தோழர்களை தாக்கினார்களோ, அதே அதே வார்த்தைகளை, அதே குற்றச்சாட்டுகளை இந்த மக்களும் முன்வைக்கிறாங்க. அப்ப நபித்தோழர் மத்தியில முனாஃபிகின் கலந்திருந்தாங்க என்ற அந்த குற்றச்சாட்டை இல்லாமல் ஆக்குவதற்கும், முனாஃபிக்குடைய அதே வாதங்களைத்தான் இன்றைக்கு உள்ளவங்க வைக்கிறாங்க என்பதை சுட்டி காண்பிப்பதற்கும், நிஃபாக் என்றால் என்ன, முனாஃபிக் என்றால் யார் என்பதை பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கும் முன்னால அல் முஃமினீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து சொன்னாங்களே, அந்த நபித்தோழர்களுடைய அந்த சிறப்பான தன்மைகள் சிலதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது. தொடர்ந்து நம்ம இது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 142, 43, 44 இந்த 3 ஆயத்துகள்ல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி பேசுறாங்க. அந்த சம்பவம் என்ன? சஹீஹ் புகாரியில அல்-பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அதை பற்றி சொல்றாங்க. இன்னும் சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிம்லயும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஜாமிஉ திர்மிதியிலும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இது அறிவிக்கப்படுது. இன்னும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படுது. பல நபித்தோழர்கள், பல அறிவிப்பாளர் தொடர்கள் மூலமாக அறிவித்த மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுல நபியாக ரசூலாக ஆகுறாங்க. அல்லாஹ்வால் ஆக்கப்படுறாங்க. அடுத்த 13 வருடங்கள் மக்காவில இருந்து தாவா செய்யறாங்க. மக்களை அல்லாஹ்வை நோக்கி, தௌஹீதை நோக்கி அழைக்கிறாங்க, இஸ்லாமை நோக்கி அழைக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து யத்ரிப் நகரத்துக்கு வந்துடுறாங்க. யத்ரிப் நகரத்துக்கு அவங்க வந்த பிறகு அந்த நகரத்துக்கு பேரை எப்படி மாறுது? மதீனத்துன் நபி, நபியினுடைய மதீனா, நபியினுடைய அந்த பட்டினம், ஊர் என்று, நபியுடைய பட்டணம், ஊர் என்று பேர் மாற்றப்படுது. சுருக்கமா மதீனா. அப்ப மக்காவில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஹிஜ்ரா செஞ்சு வர்றாங்க. அல்லாஹ்வுக்காக தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு, அல்லாஹ்வுடைய தீனை நடைமுறைப்படுத்துவதற்காக சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு குடியேறாங்க. அதுதான் ஹிஜ்ரா.
இப்ப இந்த ஹிஜ்ரத் நடந்துட்ட பிறகு, மதீனாவுக்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸை காபாவாக வைத்து தொழுகிறாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கட்டளையிடுறாங்க. பைத்துல் மக்திஸ் அதை கிபிலாவாக வைத்து தொழுவுங்க என்று சொல்றாங்க. கிபிலா அப்படின்னா என்ன? தொழுகையில நம்ம நோக்கக்கூடிய திசை, அதுதான் கிபிலா. இந்த திசை முன்னோக்கி நிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் கிபிலா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த பிறகு ஆரம்பத்துல கிபிலாவாக எது இருந்தது? பைத்துல் மக்திஸ். பைத்துல் மக்திஸ்னா என்ன? எது? எந்த ஊர்? இன்றைக்கு உலக வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஜெருசலம் அப்படின்னு இருக்கும். எதுல இருக்கும்? இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு பேர் போட்டு அதுல ஜெருசலம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. உண்மையில அந்த நாட்டுடைய பேர் என்ன? பலஸ்தீன். பலஸ்தீனை கைப்பற்றி கொண்டு அதுக்கு இஸ்ரேல் என்று ஒரு பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. அது பேர் பலஸ்தீன் தான். அத யூதர்களுடைய அந்த ஹீப்ரு மொழியில ஜெருசலம் என்று சொல்லுவாங்க. அரபியில எப்படி சொல்லுவாங்க? பைத் அல் மக்திஸ். பைத்னா வீடு, பரிசுத்தமான வீடு. அல்லாஹ்வை வணங்குவதற்காக பூமியிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் இரண்டாவதாக கட்டப்பட்டது அதுதான். முதலாவது கட்டப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கட்டினாங்க இல்லையா? எங்க? மக்காவுல. அந்த காபா, அதுதான் முதல் பள்ளிவாசல். இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட கட்டுறது மக்கா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோடு அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. எங்க? பலஸ்தீன்ல. அதுதான் அல் குத்ஸ் பள்ளிவாசல், பைத்துல் மக்திஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை ஒட்டி ஒரு ஊர் உருவானது. அதுதான் பைத்துல் மக்திஸ். அப்ப உலகத்துல கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விட்ட பிறகு அந்த பைத்துல் மக்திஸை தான் கிப்லாவாக வைத்து தொழச் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டாங்க. அந்த கட்டளை அடிப்படையில நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்திஸை கிப்லாவாக வைத்து தொழுகிறார். அப்படி பல மாதங்கள் போகுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஆசை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உருவாக்கிய அந்த முதல் பள்ளிவாசல் மக்காவில் இருக்கக்கூடிய காபா, அதைத்தான் கிப்லாவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கிப்லாவாக முன்னிறுத்தித்தான் தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆசை. அதை அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அல்லாஹ் இந்த கிப்லாவாக காபாவை ஆக்குங்க என்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்விடம் வந்து அதற்கு பதில் வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க. வானத்தை நோக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. அந்த பக்ராவுடைய 2வது சூராவுடைய 142வது ஆயத்துல இதை பார்க்கிறோம். அல்லாஹ் அவங்க வானத்தை நோக்கி உயர்த்திக் கொண்டே இருந்தார்கள். இப்படியே 16 அல்லது 17 மாதங்கள் ஆனது என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் மக்திஸை கிப்லா வைத்து தொழுது கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வஹி வந்து கிப்லா மாற்றப்பட்டு விட்டது. காபா கிப்லாவாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒரு அஸர் நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அந்த வஹி வந்தது. அப்ப நாங்க அஸர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்னு காபாவை கிப்லாவை வைத்து தொழுது விட்டோம். இப்போ கிப்லா மாற்றப்பட்டு எப்படி மாறுது? இது மதீனா. மதீனாவுக்கு வடமேற்காக இருக்கிறது அல் குத்ஸ். காபா அப்படியே நேர் எதிர் திசை, தென்மேற்கு. அப்போ மதீனா இங்க இருக்கு. மதீனாவுக்கு வடமேற்கு பைத்துல் மக்திஸ். அதே மதீனாவுக்கு தென்மேற்குல இருக்கிறது மக்கா, காபா. அப்ப கிட்டத்தட்ட நேர் எதிர் திசை. தொழுகை அப்படியே நேர் எதிராக திசை நேர் எதிராக மாற்றப்படுது. இப்ப இதுல ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த சம்பவம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி நின்று தொழுத ஒருத்தர் தன்னுடைய பகுதிக்கு போறார். அப்ப அந்த காலத்துல மதீனால எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பகுதியில நபியினுடைய பள்ளி இருந்தது. மஸ்ஜிதுன் நபவி, நபியினுடைய பள்ளிவாசல் இருந்தது. அங்கேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தொழுவாங்க. வேறு பகுதியில இருக்கக்கூடியவங்க கூட அந்த பள்ளிவாசலை தேடி வந்து கூட தொழுவாங்க. ஆனால் மதீனாவை சுற்றி வெவ்வேறு இடங்கள்ல பள்ளிவாசல்கள் இருந்தன. ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு கோத்திரத்தினர் அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய பகுதியில அவங்க ஒரு பள்ளிவாசலை வைத்துக் கொள்வார்கள். 5 வேளை தொழுகையும் இமாம் ஜமாத்தோட அந்த பள்ளிவாசல்ல நடக்கும். ஆனால் ஜும்மா நடக்காது. ஜும்மாவுக்கு எல்லாரும் மஸ்ஜிது நபவிக்கு வந்துருவாங்க. நபியினுடைய பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. இதுதான் நடைமுறை. இன்றைக்கும் தமிழ்நாட்டுல கூட பல்வேறு ஊர்கள்ல, குறிப்பா ஷாஃபி மதம் பின்பற்றக்கூடிய ஊர்கள்ல பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ஊருக்கு ஒரு ஜும்மா பள்ளிவாசல் இருக்கும். பெரிய பள்ளிவாசலாக இருக்கும்.
மற்ற இடங்கள் எல்லாம் அந்தந்த பகுதியில பள்ளிவாசல் இருக்கும். 5 வேளை தொழுகையும் அந்த பள்ளிவாசல்ல நடக்கும். பேச்சு வழக்குல வக்து பள்ளி என்று சொல்லுவாங்க. ஆனால் ஜும்மா என்று வரும்போது ஒரு பள்ளிவாசலுக்கு நோக்கி வந்துருவாங்க. இன்றைக்கு ஊர்கள் பெருசாகும் போது ஊர்ல 2 பள்ளிவாசல், 3 பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் ஆயிடுச்சு. ஆனா ஊர்ல எத்தனை பள்ளிவாசல் கேட்டா 20 பள்ளி, 30 பள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜும்மா பள்ளி எத்தனைன்னு கேட்டானா 3 பள்ளி இருக்குது அப்படிம்பாங்க. இது எங்கிருந்து வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னத் நபி வழியில் இருந்து வருகின்றது. நபி வழி நமக்கு கற்றுக் கொடுத்த முறை அதுதான். ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்துக்கணும். பள்ளிவாசல்ல ஜமாத்தாக சேர்ந்துக்கணும். ஒவ்வொரு வேளை தொழுகையிலும். வாரத்துக்கு ஒரு முறை சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பள்ளியில ஒன்னா சேர்ந்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள் உட்பட எல்லாருமே ஈது தொழுகைக்கு ஒன்று சேர்த்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையில 2 முறை. நோன்பு முடிஞ்சு வரக்கூடிய ஈதுல் ஃபித்ர்லயும் சரி, ஹஜ்ஜினுடைய காலத்துல வரக்கூடிய ஈதுல் அத்ஹாவிலும் சரி, அந்த 2 நாட்களிலும் சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லாருமே ஒன்று கூடியது. அப்படியே படிப்படியாக போய் உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக, இடமாக ஹஜ் இருக்கு. அப்ப அந்த தொழுகை முறை நமக்கு எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. சமூகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. 5 வேளை தொழுகையில அந்த பகுதியில இருக்கிறவங்க பள்ளிவாசல்ல ஒன்றாக ஒரு ஜமாத்தாக ஆகிடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவன்று அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பள்ளிவாசல்ல ஒன்று கூடி ஒரு ஜமாத்தாக ஆகிடுவாங்க. ஈதனுடைய தொழுகை, பெருநாளுடைய தொழுகை வரும்போது அந்த ஊர் மட்டும்ல, அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் உட்பட எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க முஸல்லாவுல தொழுகை திடல்ல தொழுவதன் மூலமாக அவங்க எல்லாம் ஒரு ஜமாத்தாக திரண்டுறாங்க. அப்ப முஸ்லிம்கள் ஜமாத்தாக வருவது என்பது முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய விஷயம். மஸ்ஜிதுகள் இப்படித்தான் இயங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படித்தான் இயங்குச்சு. 5 வேளை தொழுகையில அந்த ஏரியால இருக்கிறவங்க என்ன சேருவாங்க? ஜமாத். ஜும்மாவுல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க, ஒரு ஜமாத். ஈதுல அந்த ஊரை சுற்றி இருக்கவங்க கூட ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, ஒரு ஜமாத். இப்படி முஸ்லிம்களை ஒரு ஜமாத்தாக ஒற்றுமையாக ஆக்குவதற்குள்ள வழிமுறைகள் மிக முக்கியமானது. கொள்கைக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொழுகை. அப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளாக அந்தந்த ஊர் மக்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க. இப்ப உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று திரள்வதற்காக, ஒரு ஜமாத் என்பதை நிறுவுவதற்காக உள்ள விஷயங்கள் ஒன்றுதான் ஹஜ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்தாம வீணடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றது பாருங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படித்தான் இருந்துச்சு. அப்போ மதீனாவை சுற்றி உள்ள இடங்கள்ல பள்ளிவாசல் இருக்கும். குபா இருக்கும். குபால பள்ளிவாசல் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது மதீனாக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி குபால தான் தங்கி இருந்தாங்க. முதல்ல பள்ளிவாசல் அங்கேதான் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் மதீனாக்குள்ள நுழையிறாங்க. அதுக்கப்புறம் தான் மதீனாவுல பள்ளிவாசல் கட்டப்படுது. இப்ப மதீனா அதே மாதிரி குபா மாதிரியே மதீனாவை சுற்றி உள்ள பகுதிகளில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ஒரு பள்ளி இருந்துச்சு. அந்த மாதிரி பனு சலமா கோத்திரத்தினருடைய பள்ளி அது குபா பகுதியை ஒட்டி தான் இருந்தது. அந்த பள்ளியில அவங்க தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்னு மஸ்ஜித் நபவியில தொழுத ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார். எப்ப அறிவிக்கிறாரு? அந்த மக்கள் தொழுகையில் நின்னுட்டாங்க. ருக்குவுக்கு போயிட்டாங்க. அவங்க ருக்குவுல இருக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்னு தொழுதுட்டார். கிப்லா மாற்றப்பட்டது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கிப்லா முதல்ல இது பைத்துல் மக்தீஸ நோக்கி இருந்தது. இப்ப காபாவை நோக்கி மாற்றப்பட்டது தெரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுதுட்டாரு. தன்னுடைய பகுதிக்கு வர்றாரு. பனு சலமானுடைய அந்த பள்ளிவாசலுக்கு வர்றாரு. அவங்க இன்னும் பைத்துல் மக்தீஸை நோக்கி தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இன்னும் செய்தி வந்து சேரல. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவங்க தொழுகையில் இருக்கும் பொழுதே அவர் வெளியே இருந்து பேசுறாரு. அல்லாஹ்விடம் இருந்து வஹி வந்து விட்டது. குர்ஆன்ல ஆயத்தாக இறக்கப்பட்டு விட்டது. கிப்லா மாற்றப்பட்டு விட்டது. கிப்லா பைத்துல் மக்தீஸில் இருந்து காபாவுடைய திசையை நோக்கி மாற்றப்பட்டு விட்டது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று காபாவை கிப்லாவாக வைத்து தொழுது விட்டு வருகிறேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ருக்குவிலேயே கிப்லாவுடைய திசையை மாத்துறாங்க. ருக்குவிலேயே அவங்க தொழுது முடிப்போம் கேட்போம்லாம் இல்ல. ஏன்னா அறிவிக்கக்கூடிய யாருன்றது அவங்களுக்கு தெரியும். நம்பத்தகுந்த மனிதர் அப்படிங்கிறது தெரியும். ஒரே நபர் அறிவித்தாலும் நம்பத்தகுந்த மனிதர் அறிவித்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கடமை. ஹதீஸ்வரே இது வந்து ஆஹாத் அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்க, தொழுகையினுடைய திசை கிப்லாவை மாற்றுவதற்கு கூட ஒற்றை நபருடைய அறிவிப்பை ஆதாரமாக அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? ருக்குவிலேயே அவங்க திசையை மாற்றுறாங்க. தொழுகை முடிச்சிட்டு கேட்போம் அப்படின்லாம் கூட இல்ல.
அறிவிக்கிறவர் யாருன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பகுதியினுடைய மனிதர், அவங்களால் நம்பப்பட்ட மனிதர், நபித்தோழர். அப்படியே திருப்புறான். எந்த திசையிலிருந்து பாருங்க, வடமேற்கு இந்த பக்கத்துல இருக்குது. அங்கிருந்து அப்படியே நேர் எதிர் திசை தென்மேற்கு. அப்போ ருக்குல நேர் எதிர் திசை. இமாம் அப்படியே நகர்ந்து போறாரு. அப்புறம் ஜமாத்தும் அப்படியே நேர் எதிர் திசைக்கு நகர்ந்து. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்களுடைய கீழ்ப்படிதலை பாரு. ஆயத்து இறங்கிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதை நம்ப தகுந்த நபர் அறிவிச்சுட்டாங்க, நபித்தோடர் அறிவிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவையானது அதுதான். அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்படி செய்யணுங்கிறத நடைமுறைப்படுத்தி காண்பிச்சுட்டாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர், நபித்தோழர் தங்களுக்கு அறிவிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளவுதான். அப்படியே திரும்பினாங்க தொழுகையிலே. அப்ப ஒரே தொழுகையில 2 கிப்லாக்கள். உலகத்திலேயே அந்த ஒரு பள்ளிவாசல் மட்டும்தான் ஒரு தொழுகையில் 2 கிப்லாக்கள் முன்னோக்கப்பட்டன. அதிலிருந்து பனு சல்மானுடைய அந்த பள்ளிவாசலை மக்கள் எப்படி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க? மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லாக்களுடைய மஸ்ஜித். இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போறவங்க மதீனாவுக்கு போனாங்க அப்படின்னா, அந்த கூப்பிட்டுட்டு போகக்கூடியவங்க மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் கொண்டு போய் காண்பிப்பாங்க. 2 கிப்லாக்களை உடைய மஸ்ஜித் என்பது அது. அந்த மஸ்ஜிதோட முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, கீழ்ப்படிதல் நபி தோழர்கள்ட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய மஸ்ஜித். நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கக்கூடிய மஸ்ஜித். கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? நபித்தோழர்களை போன்று இருக்கும். ருக்குவிலேயே அப்படியே திசையை திருப்பினாங்க பாருங்க, மாத்தினாங்க பாருங்க. அதுதான் கீழ்ப்படிதல். இப்ப கீழ்ப்படிதலுக்கு முன் உதாரணம் யாரு? நபித்தோழர்கள். நம்ம கிட்ட அந்த மாதிரி கீழ்ப்படிதல் இருக்கா? இன்றைக்கு ஒரு ஆயத்தையோ ஹதீஸையோ சொன்னால் கூட அதனுடைய அர்த்தம் தெளிவாக நமக்கு விளங்கினாலும் கூட நம்மளுடைய மனோ இச்சை ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்றோம்? பகுத்தறிவு அப்படின்னு சொல்றோம். உண்மையில பகுத்தறிவு இல்ல. நம்முடைய மனோ இச்சை அதை ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக காரணங்களை நம்ம அறிவு ரீதியா முன்வைக்க பார்க்கிறோம். ஆனா நபித்தோழர்கள் பாருங்க, அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிட்டாங்க. நம்ப தகுந்த நபித்தோழர் மூலமா அறிவிப்பு வந்துருச்சு. உடனே மாத்திட்டாங்க. உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. கீழ்ப்படிதல் என்பது அதுதான். கீழ்ப்படிதலுக்கான முன்னுதாரணம் அவர்கள் தான். ஆனா இதை விட அற்புதமான ஒரு விஷயம் அதை தொடர்ந்து வருது. அந்த அறிவிப்புல, அந்த ஹதீஸ்ல என்ன வருது? அல் பரா இப்னு ஆசிப் தொடர்ந்து அறிவிக்கிறாங்க. இது அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிற அறிவிப்புலயும் வருது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க அறிவிக்கிற அறிவிப்புலயும் வருது. என்னது? இந்த 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் மக்திஸை கிப்லாவாக முன்ன வச்சு தொழுதாங்க. இதற்கு இடையில மரணித்துட்டவங்க இருக்கிறாங்க. அதாவது பைத்துல் மக்திஸை கிப்லாவாக முன்வைத்து தொழுத மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே அவங்களுக்கு மவுத் வந்துருச்சு. அவங்க மரணிச்சுட்டாங்க. இப்ப மக்களுக்கு மத்தியில இருந்த கேள்வி என்னன்னா, அவங்களுடைய தொழுகை என்ன ஆனது? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையா? பாருங்க, அவங்க தொழுதுட்டாங்க. நபி சொன்னதின் அடிப்படையில் தான் தொழுதாங்க. இன்னும் பலரும் நபிக்கு பின்னாடி நின்றுதான் தொழுதாங்க. ஆனால் தங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லையா? என்ற அந்த கவலை அவங்களுக்கு இருந்தது. நமக்கு அப்படி இல்ல. நம்ம தொழுதுட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். இது கீழ்ப்படிதல் அல்ல. இது பணிவு அல்ல. ஆனா நபித்தோழர்கள் பாருங்க, அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பித்த முறையில் செய்துவிட்டு, அதற்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லையா? என்று கவலைப்பட்டார். நம்மள மாதிரி ஒரு மிதப்புல இல்ல. நான் மூமினா இருக்கிறேன் அப்படின்லாம் மிதப்புல இல்ல. அவங்க எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் சொன்னதை செய்து, அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பித்த முறையில் செய்து, அதற்கு பிறகு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையா? என்று கவலைப்பட்டாங்க. இன்னும் தொடர்ந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்லயும் பார்க்கிறோம். அதே பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது சஹீஹ் முஸ்லிம்லயும் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? எங்களுக்கும் அந்த கவலை இருந்தது. அதாவது எங்கள்ல மரணிச்சுட்டவங்க இருந்தாங்க. அவங்களோட தொழுகை என்ன ஆச்சு என்பது அவங்க குடும்பங்களுக்கு கவலை இருந்துச்சு. எங்களுக்கும் அந்த கவலை இருந்தது. நாங்க இந்த 16, 17 மாதங்களாக பைத்துல் மக்திஸை கிப்லாவாக வைத்து தொழுதோமே, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையா? கபூல் செய்தாங்களா? இல்லையா? என்ற கவலை இருந்தது. இப்ப நபித்தோழர்கள் கவலைப்பட்டாங்க. தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லையா? நம்முடைய கவலைகள் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம இன்னும் அதிகமா சம்பாதிப்போமா? இல்லையா? நம்ம சேர்த்து வச்சது பாதுகாப்பா இருக்குமா? இல்லையா? நமக்கு அந்த இடத்துக்கு போனா மரியாதை கிடைக்குமா? இல்லையா? இதெல்லாம் தான் நம்முடைய கவலைகள். ஆனா அவங்களுடைய கவலைகள் எப்படி இருந்தது பாருங்க. தொழுதுட்டாங்க. நபி சொன்னதின் அடிப்படையில் தான் தொழுதாங்க. அவங்கள்ல பலரும் நபிக்கு பின்னாடி நின்று தான் தொழுதாங்க. ஆனால் அவங்களுடைய கவலை என்ன? இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையா?
என்று கவலைப்பட்டாங்க. அதே போல பாருங்க, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மரணிச்சுட்டாங்க. அவங்களும் தொழுதுகிட்டு இருந்தவங்க தான். பைத்துல் மக்தீஸை கிப்லா முன்வைத்து தொழுதவங்க. அவங்க மரணிச்சுட்டாங்க. இப்ப அவங்க மரணிச்சுட்டாங்களே, அவங்களால இது அவங்களுக்கு அவங்க மாறுறதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு. அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப நம்மளுடைய குடும்பத்தினர் மரணிச்சுட்டா நம்மள எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தினர்ல தொழாமல் மரணிக்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லது செய்யாம மரணிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்களை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஆனா அவங்க பாருங்க, தங்களில் மரணித்தவர்களை பற்றி கவலைப்பட்டார், தங்களுடைய இபாதத்தை பற்றி கவலைப்பட்டார். இப்ப நபித்தோழர்கள் கவலைப்பட்டால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வது யார்? இப்ப நாம கவலைப்பட்டா நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, அப்படிதானே? நபித்தோழர் கவலைப்பட்டால் அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லணும். யார் அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது? நம்ம சொல்லுவோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பாருங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொன்னாங்க. அப்ப நபித்தோழர்களுக்கு நெருக்கமானது யார்? அல்லாஹ்வுக்கும் நபித்தோழருக்கும் இந்த நெருக்கம் என்ன? அல்லாஹ்வே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அந்த ஆறுதல் எப்படி வருது? தனியாகலாம் வரல, குர்ஆனுடைய ஆயத்தாக வந்து விட்டது. இன்றைக்கும் நாம் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் 2வது சூரா சூரத்துல் பக்ராவினுடைய 143வது ஆயத்துடைய இறுதி பகுதியில வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றாங்க? வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும். அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்தோழர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? குர்ஆனுடைய ஒரு ஆயத்தாகவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும். அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார்கள். நல்லா கவனிங்க. அவங்க கவலைப்பட்டது அல்லாஹ் தங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்களோ என்று. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? அல்லாஹ் உங்களுடைய தொழுகையை வீணாக்கி விட மாட்டார்கள் என்று சொல்லல. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார். சுப்ஹானல்லாஹ். இதுல இருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கு. தொழுகை என்பது ஈமானுடைய ஒரு அம்சம், முக்கியமான அம்சம் என்பதையும் நம்ம இதிலே தெரிந்து கொள்ளலாம். தொழுகை என்பது என்ன? அது மனதுடைய நம்பிக்கை மட்டுமல்ல. தொழுகையில என்னெல்லாம் நடக்கும்? மனதினுடைய நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ்வைத்தான் தொழணும் என்ற நம்பிக்கை. அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை தொழணும் என்ற உறுதி இருக்கும். அதுக்கப்புறம் மனதினுடைய செயல்பாடுகள் இருக்கும். தொழும்போது மனதால அல்லாஹ்வை நேசிப்போம், மனதால அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவோம், மனதால அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம். இதெல்லாம் மனதுடைய செயல்பாடு. அப்ப கல்பனுடைய மனதுடைய நம்பிக்கை, கல்பனுடைய அமல், மனதினுடைய செயல்பாடு. இந்த 2 விஷயங்கள். 3வது நாவால ஓதும். அப்ப நாவினுடைய செயல்பாடு, பேச்சு அப்படிங்கிறது வந்துடுது. அதற்கு பிறகு உடலுடைய அந்த அசைவுகள், உடலுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப தொழுகையில என்னென்னலாம் இருக்கு? 4 விஷயங்கள் இருக்கின்றன. கல்புனால வரக்கூடிய நம்பிக்கை, தஸ்தீகுன் பில் கல்ப். அதுக்கு அடுத்தது அமலுன் பில் கல்ப், நம்ம கல்பனுடைய இதயத்தினுடைய செயல்பாடு. அப்புறம் கவுலுன் பில் லிசான், நாவினால் வரக்கூடிய அந்த பேச்சு. அமலுன் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அந்த அமல். தொழுகையில் இந்த 4 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 4 விஷயத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவென்று சொல்றாங்க? ஈமான் என்று சொல்றாங்க. இப்போ தொழுகை ஈமான் என்று சொல்லும்போது அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஈமான் என்பது மனதுடைய நம்பிக்கை மட்டும் அல்ல. நிறைய பேர் ஈமான் அப்படின்னா மனசால நம்புறது மட்டும்தான் என்று நினைச்சுக்கிறாங்க. ஈமான் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலேயோ அல்லது சுன்னாவிலேயோ பயன்படுத்தப்படும் பொழுது அது தனியாக பயன்படுத்தப்பட்டால் முழு இஸ்லாமையும் குறிக்கும். எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையுமே குறிக்கும். எப்போ அது மனதுடைய நம்பிக்கை மட்டும் குறிக்கும்? ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் என்று வந்தால், ஈமான் கொண்டு சாலிஹான் அமல்கள், நல்ல செயல்களை செய்யறது என்று வந்தால், அப்பதான் ஈமான் வேற, செயல் வேற. அது இல்லாமல் வெறுமனே ஈமான் என்று சொல்லப்பட்டால், அங்க நம்பிக்கை, சொல், செயல் எல்லாமே சேர்ந்தது. இது நிறைய பேர் குர்ஆனை ஓதும் பொழுது, படிக்கும் பொழுது கவனிக்காமல் விட்டுவிடக்கூடிய, தெரியாமல் விட்டுவிடக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. ஈமான் என்று தனியாக பயன்படுத்தப்பட்டால், ஈமான்ங்கிற வார்த்தை மட்டும் வருது அப்படின்னா அது முழு தீனையும், முழு இஸ்லாமையும் குறிக்கும். அதாவது நம்பிக்கை, மனதுடைய செயல்பாடு, நாவினுடைய பேச்சு, உடலுடைய செயல்பாடு எல்லாத்தையும் குறிக்கும். ஆனால் ஈமானோட சேர்த்து அமிலு சாலிஹாத் என்ற வாசகம் வந்தால், சாலிஹான் அமல்கள், நல்ல நல்ல செயல்கள் என்ற வார்த்தை சேர்ந்து வந்தால், அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செயல்கள் என்பது தனியா பிரிச்சு காண்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலதான் ஈமான் என்பது மனதுடைய நம்பிக்கை என்று பொருள். அப்ப ஈமான் என்ற வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா
மனதுடைய நம்பிக்கை, மனதுடைய செயல்பாடு, நாவினுடைய பேச்சு, உடலுடைய செயல்பாடு, 4 விஷயங்கள் சேர்ந்துதான் முழு இஸ்லாமியம் தான் ஈமான் என்பது. இதை பற்றி விரிவா பார்க்கணும் அப்படின்னா சஹீஹுல் புகாரி எடுத்துங்க, அதோட முதல் பாகத்தை எடுத்துங்க, அதனுடைய 2வது கிதாப், முதல்ல எடுத்த உடனே கிதாப் பதவுல் வஹி, வஹி வந்ததை பற்றிய இருக்கும், ஒரு 7 ஹதீஸ்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தது கிதாபுல் ஈமான் என்று வரும். இமாம் அல் புகாரி அதுக்கு கொடுத்த பாட தலைப்புகளை பாருங்க, அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்களை பாருங்க. ஈமான்னா என்ன என்று சொல்லும் போதே, ஈமான் என்பது சொல்லும் செயலும், கவுலுன் வஃபீலுன் என்றுதான் பாடத்தலைப்பை கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே அதுக்குரிய ஆதாரங்கள், குர்ஆன் ஆயத்துக்களை கொடுத்திருப்பாங்க, ஹதீஸ்களை கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஈமான் அதிகரிக்கும் குறையும் என்று கொடுத்திருப்பாங்க. நற்செயல்களால் ஈமான் அதிகரிக்கும், பாவங்கள் தீய செயல்களால் ஈமான் என்பது குறையும் என்பது கொடுத்திருப்பாங்க. அதுக்குரிய ஆதாரங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா சொல்லி இதுவும் ஈமான் தான், அதுவும் ஈமான் தான், தொழுகை ஈமான் தான், ஜகாத்துங்கிறது ஈமான் தான், ஹஜ்ஜுங்கிறது ஈமான் தான், ஜிஹாதுங்கிறது ஈமான் தான், பாதையில் உள்ள தடங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்திருப்பாங்க. இவையெல்லாம் ஈமான் 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 என்று சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ இதனுடைய விரிவான ஆதாரங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சஹீஹுல் புகாரியுடைய கிதாபுல் ஈமானை எடுத்து பாருங்க. அதுல இது சம்பந்தமான விரிவான ஆதாரங்கள் இருக்கும். நமக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆயத்தை போதுமானது. தொழுகையில் இந்த 4 விஷயங்களுமே வருகின்றன. எந்த 4 விஷயங்கள்? மனதுடைய நம்பிக்கை, மனதுடைய செயல்பாடு, நாவினுடைய பேச்சு, உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு, இந்த 4ம் சேர்ந்ததுதான் தொழுகை. இந்த 4ம் சேர்ந்த அந்த தொழுகைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன? ஈமான். அப்ப ஈமான்ங்கிறது இந்த 4 விஷயங்களுமே உள்ளடக்கியதுதான். தொழுகை என்பது ஈமானுடைய மிக சிறப்பான ஒரு வெளிப்பாடு. அப்ப அந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வார்த்தையை சொல்றாங்க? ஈமான். நபித்தோழர்கள் கவலைப்பட்டது எதை பற்றி? தங்களுடைய தொழுகை வீணாக்கி விட்டதோ, எப்படி தொழுதுட்டு, நபி சொன்னதின் அடிப்படையில தொழுதுட்டு தொழுகை வீணாக்கி விட்டது என்று கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றாங்க? வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும். அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து நபித்தோழர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இங்க கிடைக்குது, ஒரு கேரண்டி ஒண்ணு வருது. என்னது? உங்களுடைய ஈமானை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டார்கள். அப்ப நபித்தோழருடைய ஈமானுக்கு உத்தரவாதம் கொடுப்பது யார்? நீங்களோ நானும் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்தோழர்களை படைத்த, நம்ம எல்லாரையும் படைத்த, எல்லாவற்றையும் படைத்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்தோழருடைய ஈமானுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள். முஹாஜிரூன், அன்சார் என்ற அந்த நபித்தோழருடைய ஈமானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. முஹாஜிரூன்னா யாரு? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு குடியேறணும். இந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவங்கள முஹாஜிர் என்று சொல்லுவாங்க. மதீனாவிலேயே பூர்வீக மக்களாக, குடிகளாக இருந்து அந்த மக்களை ஆதரித்தவர், ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிர்களை ஆதரித்தாங்க பாருங்க, அவங்களுக்கு அன்சார் அப்படின்னு பேர். இந்த முஹாஜிரும் அன்சார் இந்த 2 தரப்பு தான் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த 2 தரப்பு தான் அன்றைக்கு முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் சமூகம். அவங்கதான் நபித்தோழர்கள். அந்த முஹாஜிரும் அன்சாருடைய ஈமானுக்கு உத்தரவாதம் தருவது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் உத்தரவாதம் தரான், உங்களுடைய ஈமானை நான் வீணாக்கி விட மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதம் கொடுத்தார். அப்ப நபித்தோழர்கள், மூமின்கள், அவங்களுடைய ஈமான் ஒருபோதும் வீணாகாது என்று உத்தரவாதம் கொடுப்பது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப இந்த ஒரு சம்பவத்தில் இருந்து நாம தெரிந்து கொள்ள விஷயங்கள் மிக அதிகம். இங்க சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 142, 143, 144 இந்த 3 ஆயத்துகளையும் இந்த வகுப்பு பிறகு எடுத்து படிச்சு பாருங்க. அதுல குறிப்பாக இந்த இடத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது என்ன? வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும். அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார் என்று சொல்றாங்க. அது அவங்களுடைய தொழுகை வீணாக்கி விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வார்த்தை என்ன? உங்களுடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார் என்பது. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் என்ன? தொழுகை என்பது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சம். அது ஒண்ணு. இன்னொன்று, நபித்தோழர்களுடைய தொழுகை என்றது எப்படி இருந்தது? கலப்படம் இல்லாத சுத்தமான ஒரு தொழுகையாக இருந்தது. ஈமானுடைய தெளிவான அம்சமாக, வெளிப்படக்கூடிய அம்சமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நபித்தோருடைய ஈமான். நபித்தோருடைய ஈமானுக்கு, அவங்களுடைய இஸ்லாமுக்கு உத்தரவாதம் தருவது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முஹாஜிருன், அன்சாருடைய ஈமானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதம் தருகின்றார்கள். அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார்கள் என்று சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருபோதும், ஒரு காலத்திலும் முஹாஜிருன், அன்சாருடைய ஈமான் இல்லாமல் போகாது. முஹாஜிருன், அன்சாரில் இருந்து முனாஃபிக் என்பது யாருமே இல்லை என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த உத்தரவாதம். கவலைப்பட்டது இவங்க யாரு? அன்சார் கவலைப்பட்டார், முஹாஜிருனும் கவலைப்பட்டார். அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஆறுதல் வார்த்தை எது? உங்களுடைய ஈமானை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டார். அப்புறம் நபித்தோழர்கள், முஹாஜிருன், அன்சார் என்ற அந்த நபித்தோழருடைய ஈமான் ஒருபோதும் வீணாகாது.
அப்போ அவங்க ஈமான்ல இருந்து வெளியேறி குஃபருக்கு போயிட மாட்டாங்க. முஹாஜிரும் அன்சார்ல யாருமே குஃபருக்கு போயிட மாட்டாங்க. அல்லது உள்ள குஃபரை வச்சுக்கிட்டு வெளியே முஸ்லிம் மாதிரி நடிக்க மாட்டாங்க. அவங்கள முனாஃபிக் என்று யாருமே இருக்க இயலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒற்றை வாசகத்துல அதுல உள்ள அந்த ஒற்றை வார்த்தையில உங்களுடைய ஈமான் என்ற அந்த ஒற்றை வார்த்தை, ஈமானுக்கும் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்கின்றார் என்று பாருங்க. குர்ஆனுடைய தனித்தன்மை, தனிச்சிறப்பு என்பது அதுதான். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பல பக்கங்களில் சொல்வதற்கு விஷயங்கள் இருக்கின்றன. நாம் எடுத்துக்கொள்வதற்கு மிக அதிகமான விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு 2, 3 விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்கணும். அப்ப இதுல நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன? முஹாஜிருன், அன்சார், இவங்க 2 பேர் தான் அன்றைக்கு நபித்தோழர்கள், சஹாபா. இவங்க தான் அன்றைய முஸ்லிம் சமூகம். அவங்க வந்து கவலைப்பட்டாங்க. எப்படி அமல் செஞ்சுட்டு கவலைப்பட்டாங்க. இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது மூமின்களுடைய பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும்போது கூட எப்படி செஞ்சாங்க? ரப்பனா என்று கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? எங்களை இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கபிலனா என்று தான் கேட்டாங்க. தகப்பல் மின்னா, இதை எங்களிடந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் கேட்டாங்க. இது ஈமானுடைய பண்பு, நபிமார்களுடைய பண்பு. அதுதான் நபித்தோழருடைய பண்பும் கூட. தங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்று ஆசைப்படுவது, ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ என்ற கவலைப்படுவது, பயப்படுவது, 2ம் சேர்ந்ததுதான் ஈமான். ஈமான்ங்கிறது அல்லாஹ் கட்டாயம் ஏற்றுக்கொள்வாங்க என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம். அந்த அச்சம் ஹவுஃப். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நற்கூலி தருவாங்க என்ற அந்த எதிர்பார்ப்பு, நம்பிக்கையோடு கூடிய எதிர்பார்ப்பு, அது ரஜா. ஹவுஃப், ரஜா, இந்த 2ம் சேர்ந்ததுதான் ஈமான். இமாம் இப்னு கைம் அதை அழகா சொல்லுவாங்க. ஈமான் என்பது ஒரு பறவை ஆக உருவகப்படுத்திக் கொண்டால் அதனுடைய 2 இறக்கைகள் ஹவுஃப், ரஜா, இந்த 2ம். ஹவுஃப்னா என்ன? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் நாம் நஷ்டம் அடைந்து விடுவோமே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுமே என்ற அந்த பயம், ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடார்கள் என்ற அந்த பயம், அது ஹவுஃப். ரஜா அப்படின்னா என்ன? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நற்கூலி தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையுடன் கூடிய எதிர்பார்ப்பு. ஹவுஃப், ரஜா, இந்த 2ம் ஈமான் ஒரு பறவைன்னா இந்த 2 ரெக்கைகள். பறவைக்கு ஒரு ரெக்கை இல்லைனாலும் பறவை அவ்வளவுதான், வேட்டையாடப்பட்டு விடும். அப்ப அந்த மாதிரிதான் ஈமான். அப்போ நபித்தோழர்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க என்ற நம்பிக்கையோடு அவங்க அமல் செஞ்சாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்ற அந்த பயமும் கவலையும் அவங்களுக்கு இருந்தது, அமல் செஞ்சுட்ட பிறகு. இதுதான் மூமின்களுடைய பண்பு. அதைத்தான் அந்த நபித்தோழர்கள் காண்பிச்சாங்க. அவங்களை மூமின்கள் என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அவங்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் தருகின்றார். ஒருபோதும் உங்களுடைய ஈமானை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப நபித்தோழர் குறிப்பா அதான் நபித்தோழர் இங்க யார் குறிப்பிடப்படுது? இந்த ஆயத்தை இறங்கும் பொழுது முஹாஜிரூன் வல் அன்சார், மக்காவிலிருந்து குடியேறியவர்கள், மதீனாவுடைய பூர்வீகவாசிகள், இவங்கள ஈமான் கொண்ட அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அந்த நபித்தோழரை பற்றி மூமின்கள் என்றும் அவருடைய ஈமானை வீணாக்கி விட மாட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப நபித்தோழர்கள்ல குறிப்பா முஹாஜிருன், அன்சார்ல ஈமான் இல்லாதவர்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவாக உடைத்தெறியப்படுகிறது. இந்த மாதிரி மற்ற ஆயத்துக்கு இருக்குது, வரிசையாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கு பார்த்ததை ஞாபகத்துல வச்சுங்க. நபித்தோழர்கள் மூமின்கள், அந்த மூமின்கள் உடைய ஈமானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. எதற்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அதில் சந்தேகப்படாமல் அதை உறுதியாக நம்புவதும் ஏற்றுக்கொள்வதும் நம் அனைவர் மீதும் கடமை. நபித்தோழர்கள் மூமின்கள் என்றும் அவருடைய ஈமானுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த மூமின்களை அவங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பது மீது கடமையாக இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.